அல்நூர் என்ற அழகிய அமைதியான கிராமத்தில் கதை ஆரம்பிக்கிறது. அந்த கிராமத்தில் அமீன் என்ற நேர்மையான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு நண்பன், குறும்புகள் நிறைந்த அகமது. ஒவ்வொரு ஆண்டும் கிராமத்தில் நடக்கும் பேரிச்சம்பழ திருவிழாவில் வெற்றி பெறுபவருக்கு மதீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு அரிய கன்று வெகுமதியாக வழங்கப்படும். அமீன் ஒரு சிறிய வாடி கிடந்த பேரிச்சம் மரக்கன்றை வளர்க்கும் சவாலை மிகுந்த ஆர்வத்துடன் ஏற்றான். அமீனின் பாட்டி, மகனே, உன் உழைப்பில் நேர்மை இருக்கட்டும், முடிவு அல்லாவின் கையில் உள்ளது என்று அறிவுரை கூறி அவனை வாழ்த்தினார். ஆனால் திருவிழாவிற்கு ஒரு மாதம் இருக்கும்போது அமீன் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்த அந்த கன்று திடீரென்று வாடத் தொடங்கியது. அமீன் கவலையில் ஆழ்ந்தான். அப்போது அங்கு வந்த அகமது, அமீன், உனக்கு கவலை வேண்டாம், யாருக்கும் தெரியாமல் வேறு ஒரு பெரிய கன்றை வாங்கி வந்து வைத்துவிட்டு நீதான் வளர்த்ததாக பொய் சொல்லிவிடலாம் என்று அவசரமாக தூண்டினான். ஆனால் அமீன் உறுதியாக மறுத்தான். ஒரு சிறிய பொய் கூட ஒரு பெரிய பாவத்தின் வாசல். நேர்மையே நமக்கு நிரந்தர நன்மை என்று பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவன் நினைவில் இருந்தது. சில நாட்கள் கழித்து அகமத் தன் அம்மாவின் அனுமதியில்லாமல் பழங்களை திருடி அதனால் ஒரு பெரியவரிடம் மாட்டிக்கொண்டு பொய் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளானான். தீய வழியில் செல்வதால் வரும் சிரமத்தை அவன் அன்று முழுமையாக உணர்ந்தான். இதற்கிடையில் அமீன் சவாலை கைவிடாமல் வாடிய கன்றை உண்மையோடு பராமரித்தான். அவன் நேர்மைக்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தான். திடீரென ஒரு நாள் காலை வாடிய கன்று ஒரு அழகிய, வழக்கத்திற்கு மாறான, அதிக பழங்கள் கொண்ட மரமாக வளர்ந்து ஒரு ஒளியுடன் பிரகாசித்தது. அமீன் இந்த அதிசயத்தைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவன் இந்த அதிசயப் பழங்களை விற்காமல் இஸ்லாமிய போதனையின்படி தேவையுள்ள ஏழை குழந்தைகளுக்கும் கிராம மக்களுக்கும் விநியோகித்தான். பிறருக்கு உதவுவதே மிகச்சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்தான். அப்போது கிராமத்திற்கு வருகை தந்த ஒரு வயதான ஞானி அமீனின் நேர்மையான உழைப்பிற்கும் உதவும் குணத்திற்கும் அல்லாஹ் கொடுத்த வெகுமதியே இந்த அற்புதம் என்று பாராட்டினார். இறுதியாக திருவிழா நாளும் வந்தது. அகமது வேறு ஒரு பெரிய கன்றை கொண்டு வந்து தான் நேர்மையாக வளர்த்ததாக பொய் சொன்னான். ஆனால் அமீன் தன் அதிசய மரத்தையும் கூடவே முதலில் வாடிய கன்றையும் சமர்ப்பித்தான். நீதிபதிகளிடம், இந்த அதிசய மரம் அல்லாவின் அருள், ஆனால் சவாலுக்காக நான் உழைத்தது இந்த வாடிய கன்றுதான், நான் பொய் சொல்லி வெகுமதி பெற விரும்பவில்லை என்று நேர்மையாக கூறினான். அமீனின் சத்தியத்தை கண்ட ஞானி அவன் நேர்மையை அங்கீகரித்தார். மறுபுறம் அகமது பொய் சொன்னதால் அவன் கொண்டு வந்த கன்று திடீரென வாடிப்போனது. ஞானி எல்லா குழந்தைகள் முன்பும் வந்து, தீமை என்பது கசப்பான பழங்களை கொடுக்கும், நேர்மை அதாவது சத்தியம் மட்டுமே இனிப்பான பலனளிக்கும் மரமாக வளரும் என்று அறிவுரை கூறினார். அகமத் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க அமீன் அவனை மன்னிட்டு மீண்டும் நட்பு பாராட்டினான். அமீனுக்கு வெகுமதியாக கிடைத்த சிறப்பு கன்றை அவனும் அகமதும் ஒற்றுமையாக கிராமத்தின் பள்ளிவாசலுக்கு அருகில் நட்டனர். இப்படியாக அல்நூர் கிராமம் நேர்மை, அன்பு மற்றும் நல்லொழுக்கம் நிறைந்த இடமாக மாறியது.